தேவனுடைய அறிவும் விசுவாசம் என்ற தலைப்பில் சில வாரங்களாய் தேவனுடைய வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் மத்தியில் வழங்கி கொண்டு வருகிறார். உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். தேவன் சொல்லாமல் என் அறிவின்படி நான் எதையுமே இங்கே உபதேசிப்பதில்லை. கர்த்தருக்காக காத்திருந்து தான் ஒவ்வொரு பகுதிகளை நான் வாங்குகிறோம். ஸோ அதனால் தேவனை முன்னிட்டு நான் விசுவாசிக்கிறேன். அது உங்கள் வாழ்க்கையில் மிகுந்த பிரயோஜனத்தை கொண்டு வரும். ஒருவேளை கொண்டு விட்டால் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் எதிர்காலத்தில் அது கொண்டு வருங்கிறத ஆணித்தனமாக நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். அதற்கான முயற்சி இல்லை. தேவன் ஒருபோதும் தோற்று போவதில்லை. அவர் விதைத்த ஒவ்வொரு விதைகளும் அது 1, 30, 60, 100 முளைக்கும். முளைக்குமா முளைக்காதா? நிச்சயமாக முளைக்கும். நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். கர்த்தர் அது உங்கள் வாழ்க்கையில் விளம்புறாருன்னா நீங்கள் அதை அனுபவிப்பீங்க. கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்திலிருந்து 8லிருந்து 15 வரை. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும். அந்த முதல் வசனத்தை ஒரு ஆள் வாசிக்கலாம். என் கூட சேர்ந்து வாசிங்க. அது மாத்திரமல்ல, கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். மறுபடியும் வாசிங்க. கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அறிவுன்னு சொன்ன உடனே பார்த்தீங்களா, அறிவே ஆடுது. அல்லேலூயா. உலக அறிவு ஆடும், தேவ அறிவுக்கு முன்பதாக. அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற, இதை எழுதுனது வேற யாரும் இல்லை, பவுல். பவுல் நீங்கள் இதுக்கு முதல் 2 வசனங்களை நீங்கள் படிச்சீங்கன்னா, பவுல் பெரிய ஞானி. அவனை நீங்கள் குறை சொல்லவே முடியாது. நியாயப்பிரமாணத்தை நன்கு கற்று தேர்ந்தவன். பென்யமின் கோத்திரத்தான், யூதனில் நயம் யூதன் வம்சம். அப்படியே ஒரு தேவனுடைய வம்சம்னு சொல்கிறத்தக்கதா ஒரு நல்ல ஒரு வம்சத்தில் பிறந்தவன். நியாயப்பிரமாணத்தின்படி அவனை யாருமே குறை சொல்ல முடியாது. எப்படி? யாருமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு நியாயப்பிரமாணத்தை கரெக்டாக கடைபிடிக்கிற ஒரு உத்தமன், நீதிமான். அவன் சொல்கிறான், கிறிஸ்து இயேசுவை சொல்லுங்க அறிகிற அறிவு. ஏன்னா நியாயப்பிரமாணம் யார் கொடுத்ததுன்னா பிதாவாகிய தேவன் கொடுத்தார். ரைட்டா? அதானே தேவன், யெகோவா தேவன். இப்போ இயேசுவை இவன் ஏற்றுக்கொண்ட எல்லாரையுமே இவன் என்ன செஞ்சான்? துரத்துனவன். இப்போ சொல்கிறான், இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக இதுவரைக்கும் நான் கற்றுக்கொண்டது, என் வாழ்க்கையில் இருக்கிற என் அடையாளம், என் குலம், என் கோத்திரம், என்னுடைய அறிவு, என்னுடைய எல்லாத்தையும் நான் என்ன செய்கிறேன்? நஷ்டமென்று எண்ணுகிறேன், கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. அல்லேலூயா. அப்போ ஏதோ பெருசாக இருக்கா இல்லையா? இயேசு கிறிஸ்து அறிகிறதுல ஏதோ பெருசாக இருக்குது தானே? ரைட், உள்ள பார்க்கலாம். பாருங்க. ஓகே. நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்தில் 9 என்னை ஃபாலோ பண்ணி வாங்க. அந்த வசனத்தை கரெக்டாக கண்டினியூ பண்ணுங்க. நான் கிறிஸ்து இயேசுவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாய் இராமல், கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசத்தின் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும், இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்குப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோர்ந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன்.
சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் நான் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். புரிஞ்சுதா? ஆண்டவரை அறிவது இல்லதான் நம்ம வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கை, ஆண்டவரை அறிகிற வாழ்க்கை எங்க இருக்குது அப்படின்னா வசனத்துக்கு உள்ள இருக்கு. சொல்லுங்க, ஆண்டவரை அறிகிற அறிவில் தான் வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கை தேவனுடைய வசனத்துக்குள்ள இருக்குது. அதை பரிசுத்த ஆவியானவர் விளம்பலைன்னா அது உள்ள வராது. அதுக்கு நம்ம அலோவ் பண்ணலைன்னா அது என்ன செய்யாது, வேலையும் செய்யாது. இப்போ இவன் ரொம்ப ஒரு பெரிய ஞானி பாருங்க. இவன் என்ன பண்றான்னா எல்லாத்தையும் அப்பவும் குப்பைன்றான். இது வரைக்கும் கத்துக்கிட்டதெல்லாம் குப்பைன்றான். இப்போ பாருங்க, பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடங்குறேன்னா, பரம அழைப்பின் பந்தய பொருள்னா என்ன? அதுவும் தெரியாதா? நம்மளுக்கு ரொம்ப புதுசாக இருக்கும், அதனால தான் அந்த டேஸ்ட் தெரியல. பரம அழைப்பின் பந்தய பொருள்னா என்ன சொல்லுவாங்கன்னா, முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா, பரம அழைப்பின் பந்தய பொருள்னா பரலோகத்துக்கு போகிறது. எப்படி? பரலோகத்துக்கு போகிறது தான் மேட்ரு. என்னது? பரலோகத்துக்கு போகிறது தான் விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பரம அழைப்பின் பந்தய பொருள்னா பரலோகம் அல்ல. என்னது? தேவனை அறிகிற அறிவு. எப்படி? பரம அழைப்பின் பந்தய பொருள்னா ரட்சிக்கப்பட்டவனே நம்ம என்ன செய்யலாம்? நீங்க, நான் சொல்லட்டுமா? நான் ஒரு விஷயம் சொல்றேன். ரட்சிக்கப்பட்ட மறுநாளே இயேசுவே என் உயிரை எடுத்துருங்கன்னு சொன்னா எடுத்துருவாரு. எப்படி? எப்படி? எடுக்க மாட்டாரா? நீதிமான் விரும்புகிற காரியம். அப்ப நீ கேட்டேன்னா என்ன செய்வார்? ஆண்டவர் உன் உயிரை எடுத்துருவார். ஆண்டவருக்கு என்ன லாபம்? அல்லேலூயா. என்ன லாபம்? எதா லாபம் இருக்கா? லாபம் இல்லைன்னு உங்களுக்கு புரியுதா? அப்போ சம்பவம் இதெல்லாம் வேற ஒன்று இருக்குது. அப்படித்தானே? அழைத்த அழைப்புக்கு, இந்த பூமியில் அழைத்த அழைப்புக்கு அர்த்தத்தை தேடுகிறது தான் அறிவு. இந்த அறிவை நீ பெற்றுக்கொள்ளாம பூமியில தேவன் உன்னை அழைத்த அழைப்பின் நோக்கத்தை அவர் பெற்றுக்கொள்ள முடியாது, அவர் அனுபவிக்க முடியாது. நம்ம அனுபவிச்சிருவோம். நம்ம என்னது? வந்தோமா, ஐயோ வந்தோம், தண்ணியை பார்த்தாச்சு, குளிச்சாச்சு, புதிய ட்ரெஸ் போட்டாச்சு. எப்படி? இந்த ஞானஸ்தானம் எடுப்பாங்க. என்னுடைய பூர்வ சபைகள் எல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஞானஸ்தானம் எடுக்கிற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா புதிய ஷர்ட்டு, புதிய பேண்ட், ஒயிட் அண்ட் ஒயிட்டு. அன்னைக்கு பார்த்தா முழு முழுன்னு இருப்பாங்க. யாரு? அவங்கள பார்க்க ஒரு முழு முழுன்னு இருக்கும். ஸோ தேவதூதர்கள் நேரடியாக சபையில் இறங்குற மாதிரியே ஒரு ஃபீலிங். ஏன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கு, அவங்களுக்கு வேற மாதிரி இருக்கும், அது வேற. ஆனால் பார்க்குற எல்லாருக்கும் ஒரு ஃபீலிங். எப்படி? வா ஓ அலாபா ஷாட்டா ராபா, அப்படி ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன வரும்? ஒரு இது வரும் பாருங்களேன். ஆனால் அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா பழைய சட்டை, பழைய பேண்டு, அதே பழைய ஆள். எப்படி? அதே ஆளு தான், வேற ஒரு மாற்றம் இல்லை. அன்னைக்குள்ள சடங்கு முடிஞ்சு, சடங்கு தீர்த்தாச்சாப்பா. எப்படி? அந்த 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 கிறிஸ்தவத்தில் அந்த ஞானஸ்தானங்கிறது என்னன்னா சடங்கு தீர்த்தாச்சாப்பா, இன்னி ஆடலாம் பாடலான்ற மாதிரி இப்படிதான் இருக்குது. ஆனா திடீர்னு ஒரு கன்வென்ஷன் வந்துச்சுன்னு வைங்களேன். எப்படி? திடீர்னு அடுத்த கன்வென்ஷன் வரும். எப்படி? போன கன்வென்ஷனுக்கு தான் ஞானஸ்தானம் எடுத்தோம், அடுத்த கன்வென்ஷன் வந்த உடனே ஸ்தோத்திர ஆண்டவரேன்னு ஒரு உணர்வு வரும் பாருங்களேன். ஒரு செய்தியாளர் வருவார். அவர் ஒன்று ഇന്ന് മരിച്ചെങ്കിൽ എവിടെ പോവും കേട്ടോന്നെ, ആണ്ടവരേ
இந்த 3 நாளுக்குள்ள என்னை எப்படியாவது பரிசுத்தப்படுத்தி திங்கள் காலத்துக்குள்ள என்ன கொண்டு போயிருங்க. எப்படி திங்கள் ஏன் இந்த வெள்ளி இந்த மாதிரி ஒரு ஒரு உணர்வு வரும். சனி பரிசுத்தம், ஞாயிறு ஓஹோ பரிசுத்தம். ஞாயிறு சாயங்காலம் மீட்டிங், காலையில பயங்கரமா இருக்கும். சாயங்காலம் மீட்டிங்ல தோணும் திங்கள் வரப்படாது, இதோட பரிசுத்தப்படுத்தி பரலோகத்துக்கு கொண்டு போனா சந்தோஷம்ன்ற மாதிரி இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியும், அவங்களுக்கே என்ன தெரியும், நம்ம விட்ட அதோகதியா போயிருவோம். ரட்சிப்பின் மேல ஒரு நம்பிக்கை இல்லை. ஏன் தெரியுமா நம்பிக்கை இல்லை? ஏன்னா இவன் நினைக்கிறான் நான் இங்க இருந்தாலே இந்த தேசத்துக்கே கேடு, எனக்கும் தான் கேடு, அதனால எப்படியாச்சும் பரலோகத்துக்கு போகணுங்கிற அறிவை தான் பெற்றுக்கொண்டிருக்காங்கன்னா, பரலோகம் உங்களை இங்க எதற்கு அனுப்பி இருக்கிறது? அனுப்பினது இந்த பூமியில பரலோகத்தை கட்டுறதுக்கு. எப்படி பரலோகத்தை பூமியில கட்டணும்னா பரலோகத்தை உருவாக்கினவரால தான் இந்த பூமியை கட்ட முடியும். பரலோகத்தில் இருக்கிற அந்த என்ஜினியர் இல்லைன்னா இங்க நீ அதை கட்ட முடியாது. அப்படின்னா நீ மறுபடியும் என்ன செய்யணும்? எப்படி ரட்சிக்கப்படுவதற்கு தேவனை அறிந்து கொண்டாயோ, ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு தேவனை அறிந்து கொண்டாயோ, இந்த வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற வெற்றிகளை நீ பெற்றுக்கொள்ளும்படி தேவனை அறிய வேண்டியது அவசியம். தேவனை அறிகிற அறிவுக்காக, இயேசுவை அறிகிற அறிவுக்காக எல்லாத்தையும் அற்பமும் குப்பைன்னு என்றேன்றான் ஒருத்தன். ஹல்லேலூயா. அப்ப தேவனை அறியணுங்கிறதுக்காக நீங்க எல்லாத்தையுமே விட்டுறணும். எப்படி எல்லாத்தையும் இன்னைக்கு நேற்றுக்கு வரையும் கத்துக்கிட்டீங்களா இல்லையா? அது போதும்னு நினைக்க கூடாது. அதை கூட நீ என்ன செய், தூக்கி வெளியே வச்சுக்கோ. புதுசா இயேசுவை கற்றுக்கோ. கர்த்தரை அறிகிற அறிவின் மேன்மைக்கா எல்லாவற்றையும் அற்பமும். ஹல்லேலூயா. எதுக்கு ரட்சிப்பு வந்தது? எதுக்கு ஆண்டவர் உங்களை ரட்சித்தார்? நீங்க எப்படி நினைக்கிறீங்க? ரட்சிக்கப்பட்டது எதற்காக? இயேசுவை அறிந்து கொண்டது எதற்காக? பரலோகத்துக்கு போறதுக்கா? இயேசுவை நீங்க அறிந்ததே, இப்ப உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஃபேனை கண்டுபிடிச்சாச்சு. எப்படி ஃபேனை கண்டுபிடிச்ச படிப்பை நீங்க படிக்கிறீங்க? எப்படி அந்த டிப்ளமோ இல்லை அந்த டிகிரியை கண்டுபிடிச்சிட்டீங்க. நான் தான் ஃபேன் கம்பெனிக்காரன். அஜிதா வந்து ஃபேனை எப்படி கண்டுபிடிக்கிறது, ஃபேனு கலரு அது இது உள்ள எல்லாம் படிக்கிற ஒரு காலேஜ். நான் யார்? வேலை கொடுக்குற கம்பெனி ஓனர். அப்போ ஒரு 10 பேரை படிச்சுட்டு என் கம்பெனியில் வேலைக்கு வரானுங்க. நான் என்ன கொடுப்பேன்? எதுக்கு? இந்த ஃபேனை மறுபடியும் செய்கிறதுக்கு. ஒரு 2 மாதம் தாண்டி இந்த ஃபேன் எல்லாம் வாங்கல யாரும். அப்போ நான் என்ன செய்வேன்? புதுசாக டிசைன் பண்ணணும். அப்போ நான் என்ன கேட்பேன்? இன்டர்வியூ வரவன்ட்ட எல்லாம் எனக்கு புதுசாக ஒரு ஃபேனை டிசைன் பண்ணி கொடுன்னு கேட்பேனா இல்லையா? அப்போ என்ன வேணும்? படித்தது பழசு. எப்படி படிச்சுட்டு வந்தது? அது பழைய ஃபேன் செய்கிறதுக்கு. இனி எனக்கு என்ன வேணும்? புதுசாக வேணும். செஞ்சதே வச்சு ஓட்டிகிட்டு இருக்கிறதுக்கு இல்லை. அப்படி தானே? அப்படி தான் நான் கம்பெனியில் வச்சுருப்பேனா? எனக்கு பிஸ்னஸ் ஆகாது இல்லை. அப்போ நான் என்ன செய்வேன்? புதுசாக ஒரு ஃபேன் செஞ்சு கொடு, புதுசாக ஒரு மாடலு கேட்பேனா இல்லையா? அப்போ அதுக்கு என்ன வேணும்? வேணும் இல்லை? 6 மாதம் கழிஞ்சு இல்லை அதுவும் மாறிடுச்சு புதுசாக கொடுன்னு கேட்பேன். அப்போ என்ன செய்யணும்? புதுசாக செய்கிறதுக்கு அறிவு வேணுமா இல்லையா? அது அறிவு தானே அது. அப்படி தானே? அப்போ இந்த உலகத்தில் எல்லாத்தையுமே இந்த உலகத்தில் வாழணும்னாலே, நீங்கள் சம்பாதிக்கணும்னாலே எது வேணும்? வேணுமா இல்லையா? அது அப்படியே இருந்தால் ஓகேவா?
பழைய அறிவு அப்படியே போதுமா? புதுசு புதுசா என்ன செய்யணும்? உனக்கு அறிவு வேணுமா இல்லையா? இந்த அறிவு ஒன்றை இல்லைன்னு வச்சுக்கோயேன், உனக்கு எப்போ ரிட்டைர்மெண்ட் கொடுப்பான் தெரியுமா? 58 வயசு 60 வயசுல ரிட்டைர்மெண்ட் கம்பெனி கொடுக்காது. எப்போ கொடுப்பான்? யாருன்னா 2 நாளாக ரிட்டையர்ட் ஆகிட்டேன், தேங்க்யூ, பிஎஃப் எல்லாம் எழுதி கொடுத்து போயிட்டாங்க, தேங்க்யூ. என்ன செய்வான்? அப்போ தேவனை அறிகிற அறிவில் வளரணும்னா இந்த பூமியில தெய்வம் உங்களுக்கு வச்சிருக்கிற அந்த வெற்றியை, தோல்வியே இல்லாம ஒவ்வொரு படிக்கட்டும் வேகமா ஏறுகிற வெற்றியின் வாழ்வு உனக்கு வேணும்னா நீ தேவனை அறிகிற அறிவில் வளர்ந்தே ஆகணும். வழியே இல்லை, வேற வழியே இல்லை. இல்லைன்னா ஒரே சவத்தை மறுபடியும் கலர் கலரா என்ன செய்யணும்? அடிச்சுக்கிட்டே இருக்கணும். புதுசா செவரும் இருக்காது, வேலையும் இருக்காது, அடிச்ச செவரே அடிக்கிறது, போட்டதையே போடுறது, துவைச்ச துணியே. இந்த அப்கிரேட் இருக்காது, இந்த புதுசு இருக்காது. புரியுதா? இந்த பூமியில புதுசு வரலன்னு வச்சுக்கோயேன், புதுசு வரலன்னு வச்சுக்கோ, அவன் அவுட் ஆஃப் ஃபேஷன், அவன் அந்த உலகம் ஒதுக்கிடும். புரியுதுங்களா? அப்படித்தானே? அப்படித்தானே? நம்மளும் அப்படித்தானே? ஒரே சாரியா வாங்கி கட்டுறோம் இல்லைல்ல, கலர் கலராக கட்டுறோம் இல்லையா? கொஞ்சம் எனக்கு இந்த கலர் இருக்குது, வேற கலர் கொடுங்க சொல்றீங்களா இல்லையா? கொஞ்சம் மைல்டா நல்ல அழகா இருந்தா கூட அந்த கலர்ல நம்ம வாங்குறது இல்லை. ஸோ அதுக்கு பெட்டரா அழகா இருக்கணும், பிளஸ் டிசைன் வேற மாதிரி இருக்கணும். இதெல்லாம் வேற மாதிரி இருந்தா பரவாயில்ல, கலர் இருந்தாலும் டிசைன் வேற மாதிரி இருக்குது, போடு தூக்கி கட்டு பண்றோம்ல. அப்போ நம்ம புதுச எப்போ நீ புதுச இந்த பூமியில பெற்றுக்கொள்ளலையோ அதோட அந்த உனக்கு அறிவில், உன் சிந்தையில், உன் எதிர்பார்ப்புல புதுசு வரலையோ நீ அவுட் ஆஃப் ஃபேஷன். சிலர் பார்த்தீங்களா 18 வயசுல கிளை ஆயிடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அவங்க சிந்தை என்னன்னா பெரிய வயசான மாதிரி, புத்தி அறிவு. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆளுன்னு பாருங்களேன், எதை எடுத்தாலும் கிளவி மாதிரி பேசுறது. எப்படி? எதை எடுத்தாலும் உங்களை சொல்லலை, எதை எடுத்தாலும் இல்லை, உங்களுக்குள்ள அப்படி இருந்தால் எனக்கு தெரியல. எதை எடுத்தாலும் இது என்னத்தை அப்படின்னு கிளவி மாதிரியே பேசுறது. பார்த்தா அவங்க லிட்டரலாவே என்னாச்சு? கிளவி. இனி அங்க என்ன தடை இருக்கு? எப்படி இனி அங்க எப்ப பேசுறது? கல்யாணம் ஆகி 2 மாசத்துல இனி அங்க என்ன இருக்கு? கிளவியை பார்க்க யார் வாரது? ஐயோ, புருஷன் பார்ப்பேன், ஓஹோ கிளவியா, புதுசா மேரேஜ் பார்க்கணும் பாருங்க. அடுத்த ப்ரேயர் ரிக்வெஸ்ட் என்னது? புதுசா ஒரு ஆமா, ஹல்லேலூயா. அதனால கணவன்மார்களே கனவி நீங்க என்ன செய்யுங்க? உங்களை புதுப்பித்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஏன்னா நீங்க கிறிஸ்துக்குள் இருந்தால், அடுத்த லைனு, பழையதை எல்லாத்தையும் தூக்கி போட்டு எரிச்சிடணும். நீ பழசாவே இருந்தா என்ன செய்யறது? போடுற ட்ரெஸ்ஸை பார்க்குறீங்க பழசு புதுசுன்னு இல்லையா? ஒரே சாரியை தானே கட்டுறீங்க, ஆனால் கலர் கலராக வாங்குறீங்க தானே, கலர் மாத்துறீங்க தானே. அதே மாதிரி தாங்க நம்மளை நம்ம புதுப்பித்து கொள்ளணும். உடல் ரீதியா மாத்திரமல்ல, நம்மளுடைய மன ரீதியா, நம்ம அறிவு ரீதியா, எல்லாத்துக்கும் அஸ்திபாரம் அறிவுங்க. அறிவுல மாற்றம் வரலனா உடையில, உன்னுடைய குணத்துல, உன்னுடைய எந்த வாழ்க்கையில எந்த பகுதியிலும் மாற்றம் வராது. அப்படியே இருக்கிறது. புரிஞ்சுதா? அதனால அறிவு நிச்சயமா மாறணும். பழையது எல்லாத்தையும் தூக்கி வெளியே வச்சுட்டு புதுசா லேட்டஸ்டா வேணும். இத தெய்வம் தான் கொடுப்பாரு. யார் கொடுக்கிறது? நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்டை எடுத்து பார்த்தாலும்,
நீங்கள் நல்ல கவனிங்க. நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டை எடுத்து பார்த்தாலும் ஒரு செர்டன் இயர்ஸுக்கு மேலே அவனை தூக்கி மாற்றிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒரு ஃபீல்டில் மட்டும் வயசு ஆக ஆக மாறவே செய்யாது. அது உலகத்தில் எந்த கம்பெனியும் எந்த இதுவும் என்ன செய்யும், அறிவு சார்ந்த எந்த காரியமும் என்ன செய்யும், ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அடுத்த ஜெனரேஷன் வரும்போது இந்த ஜெனரேஷனில் என்ன ஆகும், அவுட் ஆயிடுவாங்க. ஆனால் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் ஊழியத்தில். நீ பார்த்துருக்கீங்களா? வயசு ஆக ஆக அபிஷேகம் ஊற்றப்பட்டுட்டே இருக்கும். ஏன்னா அவங்க கற்றுக்கொண்டு இருக்கிறவங்களும் மொத்தம் சொல்கிறேன், சும்மா ஊழியத்தில் அப்படியே ஊழியக்காரராக இருக்கிறது இல்லை. நீங்கள் பாருங்களேன், நல்ல அறிவு சார்ந்து வேதத்தை ஆழமாக ரசிச்சு ருசிச்சு ஆழமாக தோன்றவனுடைய வாழ்க்கை, அந்த ஊழியம் வேற லெவலுக்கு இருக்குங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்க்கலன்னா நான் காமிச்சு தரேன். அவங்களுக்கு ஒரு நாளும் வயசாகாது. ஹல்லேலூயா. அவங்க என்னைக்குமே ஒரே வயசில் இருப்பாங்க. ஹல்லேலூயா. ரீசெண்டாக என்ன இந்த வாரம் யாரோ சொன்னாங்க, வயசாகலை உனக்கு, மெச்சிக்கொள்ள வேண்டியதா. எக்ஸாம்பிளுக்கு நான் ஆச்சு இல்லை. ஆமாங்க, தேவனை நான் அது சும்மா கிடையாது, பெருமைக்கு சொல்லலாம், அது உண்மை, நிஜம். நீங்கள் தேவ சமூகத்தில் இருந்து தேவனை அறிகிற அறிவில் வளர்ந்து பாருங்க, உங்களுக்குள்ள இருக்கிற ஆத்மா ஸ்ட்ராங் ஆகும். உங்களுக்கு இருக்கிற அவயங்கள் எல்லாம் உடனே வயசாகலடா, 50 வயசுன்னா என்ன சொல்லும், இல்லடா வயசு 20 தான் ஆச்சுன்னு சொல்லும். உடனே என்ன செய்யும், மறுபடியும் பேக்கில் போய் வாழ வயதாய் இன்னும் கிடக்குது, இன்னும் 200, இன்னும் 300ன்னு சொல்லிட்டே இருக்கும். ஏன்னா வேத ரகசியங்களை நீ கற்றுக்கொள்ள அறிவு வளர வளர அபிஷேகம் இறங்கிட்டே இருக்கும். அதான் மேட்ரு. சொல்லுங்க, அறிவு வளர வளர அபிஷேகம் இறங்குது. அபிஷேகம் இறங்க இறங்க நீ ஆற்றல் உள்ள மனுஷனாய் மாறுகிறார். ஹல்லேலூயா. அதனால நம்மளுடைய இலக்கு பரலோகம் கிடையாது. சொல்லுங்க, நம்ம இலக்கு எப்படியாவது பரலோகத்துக்கு போகணும். எப்படியாச்சும் பரலோகத்துக்கு போகணும்னு யாரா இருக்கீங்களா? சரி, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். எப்படியாச்சும் பரலோகத்துக்கு போகணும்னா ஏன் ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தை பூமியில கொண்டு வந்தேன்னு ஏன் சொன்னாரு? இயேசு என்ன சொன்னார்? பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்கிறது. நீ பூமியில் எதை பரலோகத்தில் எதை கட்டுப்படுகிறதோ அது பூமியில, அப்ப ஏதோ ஒன்று இடிக்குது தானே. அப்ப நீ பூமியில கட்டணும்ன்றத அங்க கட்டப்படும். அப்படித்தானே? பரலோகம் உன்னை குறித்து ஒரு பெரிய திட்டத்தோட அதை கட்டி முடிச்சு தான் இங்க ஒன்னு அனுப்பி இருக்கு. நீ இங்க என்ன கட்டுறியோ அதை தான் காட்டுவார். நீ 8 ரூம் வச்சிருந்தேன்னா, இங்க 8 ரூம் கட்டினேன்னா அங்க 2000 ரூம் இருக்கிற வீட்டுல உனக்கு 8 ரூம் மட்டும் காட்டுவார். எப்படி? உனக்கு எத்தனை வீடு இருக்கும், உன் வீட்டுக்கு அங்க 2000 ரூம் இருக்கும் பாருங்க. நீ உனக்கு எத்தனை தானே 8 வரையும் காட்டுவார். அதுக்கப்புறம் அங்க போனோன்னா மண்டை கிறங்குது. ஆண்டவர் அங்க போக முடியல, மண்டை கிறங்குது. கிறங்கு. ஏன்னா உனக்கு அங்க கிறங்குச்சு. ஏன்னா போயிட்டே இருக்கும்போது நமக்கு என்ன செய்யும், இந்த உலகம் தடை பண்ணும், ஸ்டாப் லாஸ் பண்ணும். பாத்தீங்களா? அப்படி பண்ணும் போதே என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம பின்வாங்குவோம். பாத்தீங்களா? அங்கேயும் உனக்கு அப்படிதான் இருக்கும். அதனால பூமியில நீ எதை கட்டுறியோ, அப்ப பூமியில ஏதோ ஒண்ணு கட்டுறதுக்கு தான் நம்மள இந்த பூமியில என்ன செஞ்சிருக்கிறாரு. அப்ப கட்டும்படி நீ என்ன செய்யணும், அதுக்கான அறிவையும் ஆற்றலையும் தேவனிடத்துல நீங்க என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணும். என் வாழ்க்கையில இந்த காரியத்துல நான் முன்னேறி போக முடியாம இருக்குதுன்னு நீ சொல்லலாம்.
ஆனா விஷயம் புரிஞ்சுக்கோ, நீ முன்னேறி போறதுக்கு இருந்து உட்கார்ந்து ஜெபிக்கிறது இல்ல. என்ன ஜெபிப்ப? ஆண்டவரே முன்னேற முடியல, ஆண்டவரே அப்போ முன்னேற முடியலைங்க, இதுதான் உங்களுடைய கடைசி தீர்மானம் என்றால் இன்றைக்கு இரவு 12:30 மணி போல என்னை எடுத்துருங்க. பேர பிள்ளைகளை நான் பார்த்துட்டு போறேன். முக்காவாசி பரிசுத்தவான்கள் இப்படிதான் போனாங்க. எப்படி? நம்மளும் உடனே அப்படி எல்லாரும் வந்தாச்சா, சோத்ரா சோத்ரா, நம்மளும் ஒன்று துக்கத்தில் சந்தோஷமா இருக்கணும். எப்பா போயிட்டு வரேன் சரியா அப்படின்னு நீ சொல்லும்போது உனக்கு வயசு எவ்வளோ இருக்கணும்? 5000 இருக்கணும். அப்போ வரவுடனே தலைமுறை வந்து நிற்கும் பிதுங்கியே பார்க்க முடியல தாத்தாய, பார்க்க முடியல அம்மா, அப்படி சொல்லணும். ஹல்லேலூயா. வெளியில எல்லாம் கொண்டாட்டமா இருக்கணும். தாத்தா போயிட்டாரா, ஹல்லேலூயா, ட்ரம் 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 பண்ணக்குன்னு ட்ரம் அப்படின்னு அப்படி பண்ணணும். இது இறந்த வீட்டில் கொட்டடிக்க கொட்டை எப்படி மியூசிக்கு வரா, அங்கிருந்து பேய் என்னங்களும் வரும். செத்ததுல இருந்தா என்னடா வரும்? அதாவது மரணம் கூட உன்னை சுத்தி இருக்கிற உலகத்துக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் விசுவாசத்தையும் கொடுக்கணும். நீதிமான்களுடைய மரணம் கர்த்தர் பார்வையில் அருமையா இருக்குது இல்லையா? அருமையா இருக்கணும். நீ நீதிமான்னு சொல்லி 1.5 நாள் ஆயிருக்காது. எப்படி நீதிமான் சொல்லி 1.5 நாள் ஆகிறதுக்கு முன்னாடியே பரலோகமே என் சொந்தமே இந்த குரூப் விட்டெல்லாம் போய் உட்காரக்கூடாது. அந்த மாதிரி குரூப் விட்டு இருந்தால் என்ன செய்யணும்? பணத்தை எழும்பு அம்மா நேரம் ஒழுங்கு என்ன செத்துட்டு அப்படி தட்டி எழுப்பி விட்டுட்டு அடுத்த சொல்லணும். பரலோகத்தை பற்றி பேசக்கூடாது, பூமியில் பரலோகத்தை கட்டுற பற்றி பேசணும். பரலோகம் அங்கே அந்த பண்டைய ரெடியாகி தான் இருக்கு. எல்லாம் ஆகுனா பரலோகம் 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 அறிஞ்சுக்கோ. சொல்லு கச்சராஜு, உனக்கு நீடித்த நாட்களை தருவேன் அறிஞ்சுக்கோ. நித்திய ஜீவனை உனக்கு அளிப்பேன் என்பதுதான் ஹல்லேலூயா வாக்குத்தத்தமே. அதான் திருப்பிக் கொள்ளுங்க. யோவான் 17:3. உன்னோனே தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். எதை அறிகிறது நித்திய ஜீவன்? ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். நித்திய நாட்களுக்கு வாழ்ந்துட்டு போன்னு சொன்னா ஃபுல்லா நெத்தியில் அடி வாங்கிட்டு இருக்கிறது. எப்படி மண்டையில் அடி பண்ணிட்டு கடைசி நேரம் என்ன தோணுது, செய்யறது ஒன்றும் வாய்க்கல, ஆண்டவர் விழிச்சியார் போல இருக்கு. அடக்கு இருக்கா பிசாசு இப்பதான் உன்னை அதிகமா நெருக்கிறான்னா உனக்குள்ள ஏதோ ஒரு பெரிய பொக்கிஷம் ஓப்பன் ஆகுறதுக்கு காத்து இருக்குது. அடியெல்லாம் தாங்கிட்டல்ல, இனி என்ன செய்? ஒரே இடி. என்ன செய்யணும்? இவ்வளவு அடியை தாங்கிட்டு இடிக்காம இல்லையா? நீங்க பாருங்களேன், முடியாதவன ஒரு 10 பேர் சேர்ந்து அடிக்கட்டும் பாருங்க. ஒருத்தனை 10 பேர் சேர்ந்து அடிச்சா அவன் என்ன செய்வான்? இப்படி வாங்கிட்டு அனுப்பான். நீங்க பார்த்துட்டு இல்லை இங்க ஃபுல்லா பாருங்க. அவன் என்ன செய்வான்? ட்ரை பண்ணுவானா இல்லையா? நல்ல வேணா என்ன செய்வான்? முடிஞ்சளவு ட்ரை பண்ணுவான் தானே, ஜெயிச்சிருவாங்க. 10 பேரை ஜெயிக்கிற வல்லமை உனக்குள்ள இருக்குது உண்மையிலே. ஆனா ட்ரை பண்ணாம நீ முடிஞ்சது எல்லாரையும் பார்த்த உடனே அடிக்கு முன்னாடியே பார்த்த உடனே என்ன செஞ்சிருவாங்க? முடிவு பண்ணிடுவாங்க. அப்படி இல்லை. விசுவாசி எப்படி இருக்கணும்னா, தேவன் உனக்கு சொல்லி இருக்கிறார், நீடித்த நாளை உனக்கு தருவேன் சொல்லி இருக்கிறாரு. நீ அனுபவிக்கிற துன்பம், உன்னை நெருக்கிற பிரச்சனை, இது எல்லாத்தையும் தாண்டி எது உன்னை நிக்க வைக்கும்னா தேவன் உனக்கு கொடுத்த வாக்கு தான் நிக்க வைக்கும். அந்த வாக்கு தத்தத்தை அறிவதே அறிவு. இயேசுதான் வாக்கு தத்தம். இவர் அறிவது நித்திய ஜீவனுங்க. 100 வயசு நான் எழுதி இருக்கு.
1000 எழுதி இருக்கு. நித்திய நாட்களுக்கான ஜீவன்னு சொல்லியிருக்கு. அப்ப மரணத்தை பத்தி நீ யோசிப்பியா? பரலோகத்துல என்ன சம்பாத்தியம் இருக்குதோ அதை தானே இங்கே யோசிப்ப. அப்படித்தானே நீங்க யோசிப்பீங்க. நீங்க மட்டும் ரிட்டையர்ட் ஆன பிறகு இந்த பென்ஷன் வாங்குறீங்களா இல்லையா? பாதிங்களும் வாங்குறீங்களா இல்லையா? வாங்குறீங்களாங்க? பென்ஷன் வராதா? ஆமாங்க. 2 லட்சம் வாங்குனீங்கன்னா, சம்பளம் வாங்குனீங்கன்னா அடுத்து 1 லட்சம் பென்ஷன் வருது இல்ல? அப்ப தேவன்கிட்ட மட்டும் நமக்கு இங்க இடமே இல்லைங்க. பரலோகம் நமக்கு அங்க இருக்குங்க. நம்ம எப்படி அது அங்க ஓடுனா ஒண்ணுமே தெரியாது. அங்கே உனக்கு அறிவு இல்லாம சுத்துவேனே. இப்ப எத்தனை பேருக்கு இஸ்ரேல் போகணும்னு ஆசை? அப்படியா? சூப்பர்ல. நல்ல. நானே நிறைய வாட்டி யோசிப்பேன். இஸ்ரேல் போகணும் எனக்கு ஆசைதான். பைபிள்ல மொத்த கதையும் தெரியாம நீ இஸ்ரேல்ல போன எப்படி தெரியுமா நிப்ப? என்னத்த இயேசு இருந்த கல்லறையை சொரிஞ்சிட்டு இதை என்ன கட்டி வச்சிரு கோழி கூடா? நம்ம ஊரில் கோழி கூடு இல்லை, இங்கே தான் கோழி கூடு அப்படி சொல்லிட்டு வருவ நீ. என்னது? ஏன்னா நமக்கு தெரியாது. பாருங்க, ஒண்ணுமே தெரியலன்னா நீ இங்கே தடவிட்டிக்கு வந்து பரலோகத்தில் எப்படி போய் நிப்ப? அங்க போய் தடவில்ல, குருடு. எப்படி? ஆமாங்க, வசனம் எல்லாம் சொல்லுது குருடு. அப்படித்தானே? நான் சொல்றது கரெக்டா இல்லையா? அப்ப எது நம்ம அறியணும்? இயேசு கிறிஸ்துவை அறிவது தான் நமக்கு என்னது? நித்திய ஜீவன். யோவான் 15 திருப்புங்க. யோவான் 15:21. அவர்கள் என்னை அனுப்பினவரை அறியாதபடியினால் என் நாமத்து நிமித்தமே இவைகளை எல்லாம் உங்களுக்கு செய்வார்கள். பாருங்களேன், இங்க என்னன்னா நிறைய கம்பேரிசன் இருக்குது. வசனம் படிக்கிறேன் பாருங்க. ஊழியக்காரன் தன் எஜமானில் பெரியவன் அல்ல வென்று நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நினைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் என்னை துன்பப்படுத்தினது உண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள். அவர்கள் என் வசனத்தை கை கொண்டதுண்டானால் உங்கள் வசனங்களையும் கை கொள்ளுவார்கள். அவர்கள் என்னை அனுப்பினவரை அறியாதபடினால் என் நாமத்து நிமித்தம் இவைகளை எல்லாம் உங்களுக்கு. இங்க பாருங்களேன், இந்த பூமியில உங்களை யாராவது துன்பப்படுத்துறாங்க, உங்களை நெருக்கிறாங்க, உங்களை கஷ்டப்படுத்துறாங்கன்னா அதை எனக்கும் தான் செஞ்சாங்க. ஏன்னா அவனுக்கு இந்த உலகத்துக்கு என்ன அனுப்பினது யாருன்னு தெரியல. இப்போ தேவனுடைய பிள்ளைகளா, அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைங்க, நீங்க கேட்டுக்கோங்க. உங்களுக்கு வாழ்க்கை என்னன்னு தெரியும், உங்களை நெருக்கிறவனுக்கு புரியாது. உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கிறவனுக்கு அது தெரியாது. உடனே ஐயோ இவன் எனக்கு பிரச்சனை கொடுக்கிறான், ஆண்டவர் இல்லையா அப்போ அம்மானு கத்துறது இல்லைங்க. அந்த நெருக்கத்துல தேவன் உனக்கு வைத்திருக்கிற வாசலை தேடி, தேவனை தேடி நீ என்ன செய்யணும்? ஓடணும். அவர் என்ன சொல்லி இருக்கிறார்? இந்த நெருக்கத்தின் மத்தியில ஒருவேளை பிரச்சனை உண்மைதான், நீ சந்திக்கிற பிரச்சனை உண்மைதான், நெருக்க உண்மைதான். உடனே நீ ஒண்ணு சொல்ல, ஐயோ எனக்கு தான் எல்லா கஷ்டமும். இல்ல 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 இல்ல, நீதிமானுக்கு வருகிற துன்பம் அநேகமா இருக்குந்தா, ஆனா அவ எல்லாத்துல இருந்து நான் உன்னை விடுதலையாக்குவேன்னு சொல்றாரு. நெருக்கத்துல கரெக்ட், நெருக்கமான சிச்சுவேஷனா இருக்கலாம். ஆனா நம்ம என்ன செய்வோம்? நெருக்கத்துல தான் என்ன செய்வோம்? நெருக்கத்துல என்ன செய்வோம்? பாஸ்டர் எனக்கு ஜெபமே வரல பாஸ்டர். எப்படி? நெருக்கத்துல என்ன சொல்றது? எனக்கு ஜெபமே வரல. அப்ப நீ என்ன வருது உனக்கு? ஆனா பிரச்சனைக்கு வரவன அவன்ட நீ என்ன மாதிரி கத்துற? நீ ஒண்ணுமே இல்லை. அந்த கத்துல ஒரு 5% நீ எங்க போடணும்? அவர் அறிகிற அறிவை காது கொடுத்து கேட்டுட்டு நீ அதன்படி விசுவாசிச்சேனா, கர்த்தர் எனக்கு சகாயர், தீங்கு நாளில் கர்த்தர் எனக்கு சகாயம் பண்ணுவார், என் துக்கம் சந்தோஷமாய் மாறும் அப்படின்னு நீ வாக்குத்தத்தத்தை பெற்றுட்டு அடிச்சு உடைச்சிட்டு போயிட்டே இருப்ப. ஹல்லேலூயா. திருப்பி கொள்ளுங்க.
16:3 அவர்கள் பிதாவையும் என்னையும் அறியாதபடியினால் இவைகள் உங்களுக்கு செய்வார்கள். அந்த காலம் வரும்போது நான் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று நீங்கள் நினைக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். நான் உங்களுடைய இருந்தபடினால் ஆரம்பத்தில் இவைகள் உங்களுக்கும் சொல்லவில்லை. பாருங்களேன், இந்த நெருக்க அந்த சிச்சுவேஷன் வரும்போது உங்களுக்கு புரியும்படி எழுதியிருக்கிறார். பிரச்சனை வரும். ஏங்க நீதிமானுக்கு பிரச்சனை வராதுன்னு எழுதியிருக்கா? பைபிள்ல சொல்லுது நீதிமானுக்கு பிரச்சனை வரும், உபத்திரம் வரும், ஆனால் திடன் கொள்ளு. நானே உலகத்தை ஜெயிச்சேன், என்னுடைய ஆவி உனக்குள்ள இருக்குது, நீ ஏன் ஜெயிக்க மாட்ட? நிச்சயமா நீ ஜெயிப்ப, அறிந்துக்கோ. உனக்கு நிச்சயமா ஜெயம் உண்டு. நீ எந்த சிச்சுவேஷன் இருந்தாலும் கர்த்தரை நேசிக்கிற பிள்ளையே, உனக்கு எல்லாரும் மாதிரி உபத்திரம் வரும். ஆனா ஒண்ணு மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கோ, கர்த்தரை நீ தேடுகிறதுனால நீ ஒன்னு அறிஞ்சுக்கோ, உனக்கு வெற்றி உறுதி. அது பிசாசுக்கே தெரியும். ஆனா உன்னை நெருக்கிற மனுஷனுக்கு ஒருவேளை புரியாம இருக்கலாம். அவனுக்கு நீ தான் புரிய வைக்கணும். அவனுக்கு நீ புரிய வைக்கணும்னா நீ என்ன செய்யணும்? கர்த்தர் சமூகத்துல உபத்திரவ காலத்துல பொறுமையை காத்திருந்து தேவனுக்கு விரோதமா எழும்பாதபடிக்கு பிசாசுக்கு விரோதமா அவருடைய வார்த்தையை விட்டுட்டே இருந்தேன்னா அங்க போய் எல்லா அம்பும் போய் மோதி அவனை காலி பண்ணிடும். இல்லைன்னா வச்சுக்கோ, ஒண்ணு என்ன செய்யாது, எல்லாம் நீ வாங்கிட்டு நிற்ப. கடைசியில் அது யாரு? அது இந்த சபையை சேர்ந்தவர். இந்த சபையை சேர்ந்தவரா இப்படி இருக்கிறார்? இந்த மனுஷனுக்கு இந்த மனுஷனா இப்படி இருக்கிறான்? இவன் ரட்சிக்கப்பட்டவன் ஆயிட்டே, இவன் ஆண்டவருடைய மனுஷன் ஆயிட்டே, எனக்கு கேவலமா மாறிடும். பின் வாங்குறவனா நீ இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அப்ப நெருக்கம் எல்லாருக்கும் இருக்குது. பாருங்க 2 கொரிந்தியர், திருப்பிங்க 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4 13 வரைக்கும் வாசிக்க வேண்டாம். 2 கொரிந்தியர் 4 13 வரைக்கும். தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமா இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுக்கு மனதை குருடாக்கினான். நீங்க தேவனுடைய சத்தியத்தின் மேல, தேவன் சொன்ன உண்மையின் மேல உங்களுக்கு நம்பிக்கை வரலன்னா நீங்க குருடனா இருக்கிறீங்க. இங்க குருடனா இருந்தேன்னு வச்சுக்கோ, இங்க எதுல குருடனா இருப்போம்? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறதுல, கேட்டு உள்ள இருக்கிற மனக்கண் உனக்கு திறக்கலன்னு வச்சுக்கோயேன், பரலோகத்துல போய் ஒண்ணு நடக்காது. நான் சொல்றேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மெய் தேவன் என்று அறிக்கை பண்ற எல்லாருக்குமே என்ன இருக்குது? பரலோக ராஜ்யம் இருக்குதுங்க. பரலோகம் நிச்சயமா உங்களுக்கு இருக்குது. ஆனா பரலோகத்துல போய் நீ என்ன செய்வேன்னு நினைக்கிறேன்? அங்க போய் என்ன செய்வீங்க நீங்க? அங்க போய் என்ன செய்வீங்க? சேர் இருந்தா உட்காரலாம் பாஸ்டர். ஒரு பரம்பு தந்தா, சிலவங்க கேட்கறது என்னது, ஒரு பரம்பு தந்தா சுருண்டு, நம்ம புத்தி அப்படி தானே போறது, சுருண்டு படுக்கிறது, காலை நீட்டி உட்கார்றது. டிவி இருந்தா, சன் டிவி கிடைக்குமா? ஹல்லேலூயா. டேய் தெளிவா கேளுங்க சபையே, பரலோகத்துல போய் நீ எப்படி துள்ளி குதிச்சு மகிழ்ச்சியோட இருப்பேன்னு நீ நம்புறியோ, அத மாதிரி இங்கே நீ துள்ளி குதிச்சு மகிழ்ச்சியோடு, ஆனந்த களிப்போடு, கம்பீர சத்தத்தோடு, முழக்கமிட்டு தேவனை ஆராதிக்கிற பிள்ளையா இருக்கிறேன்னா நீ பரலோகத்தை இங்க கட்டியாச்சு. உனக்காக அந்த பரலோகம் வெயிட் பண்ணது. ஹல்லேலூயா. ஆர்வத்தோட வெயிட் பண்ணோம். ஏய் நான் சொல்லட்டுமா, அங்க யாரெல்லாம் போயிருக்காங்க? மோசே போயிருக்கானா? மோசே போயிருக்கானா? எல்லா தீர்க்கதரிசிகளும் அங்க போயாச்சுல்ல. ஏங்க உண்மையிலே பரலோகம் யார் தெரியுமா எதிர்பார்க்குது? நம்ம ஆளுங்க மோசையை பார்க்கலாமா? மோசே
ஆரோன், யோசுவா, தாவீது இவனுவெல்லாம் யாரை எதிர்பார்த்து நிக்கிறான தெரியுமா? இயேசுவின் பிள்ளைகளை. தாவீதுக்காக இயேசு மரிக்கல, மோசேக்காக இயேசு மரிக்கல, ஆனா உங்களுக்காக எனக்காக இயேசு மரிச்சிருக்கிறாரு. அந்த புது உடன்படிக்கை தலைமுறையை பார்க்க, ரசிக்க, ருசிக்க அவங்களோட எப்படா இருப்பானுங்க. இந்த மோசைகள்லாம் தெரியாது பாருங்க. மோசையெல்லாம் என்ன நினைக்க தெரியுமா? எப்படா இருப்பானுங்க. தாவீது எப்படா அவனு இருப்பானுங்க. நம்ம எல்லாம் என்னன்னே தெரியல. இந்த பயலுகளுக்கு வேதத்தை கொடுத்துருக்காருடா. எப்படிடா? நமக்கெல்லாம் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுதுடா. டேய், இங்க கிருபையும் நம்ம கிருபையை எங்கேயோ வச்சு பார்த்தேன்டா, அதுவே அவ்வளவு வேலை. தாவீது சொல்லுவான், டேய் மோசே டேய், நான் உன்னோட அதிகமாக கிருபையை பார்த்துருக்கேன், ஆனாலும் கிருபையும் சத்தியமுமா வந்தவரே ஆவியா அவனோட இருக்காரான்டா. எப்படி இருப்பானுங்க? இந்த அறிவு உனக்கு தெரியலன்னு வச்சுக்கோயேன். அவனுக்கு தெரியுது இது அவ்வளவு பெருசா இருக்குன்னு, ஆனா இதனுடைய ஆழம், டேஸ்ட், இதனுடைய டேஸ்ட் உனக்கு எனக்கு தான் தெரியும். அவனு இதனை டேஸ்ட் பண்ணல. அவனுக்கு பாயாசம் வார்ப்புல இருக்கிறதா தெரியும், ஆனா வார்ப்புல இருக்கிற பாயாசத்தை இலையில ஊத்தி அடிச்சு சாப்பிட்டு இருக்கிற நீ நானும், அந்த அறிவை நீ நானும் தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். தாவீது எழுதுறான் பாருங்க, அவருடைய வார்த்தை எனக்கு தேனிலும் தெளிச்சேனிலும் மிகுதியா இருக்குன்னு எழுதுனானா இல்லையா? அவன் தூரமா தான் அதை ரசிச்சான். நீங்க தான் இதை ரசிக்க தான் சபைக்கு எப்ப வரணும்? 11 மணிக்கெல்லாம் வந்து சேரணும். 11:30 கிளம்புறதுக்கு வாட்ச பார்க்கணும். அப்பப்ப என்ன செய்யணும்? எடுத்துரைக்க வேண்டும். சபைக்கு தேவையானதை என்ன செய்யணும்? அல்லேலூயா. என்ன முறைச்சு பாக்குறீங்க பாருங்க, கவனிங்க. 4 இருந்து நாங்கள் எங்களையே பிரசங்கிக்காமல், 5வது வசனம், கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களை இயேசு நிமித்தம் உங்க ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தாரு. எங்கெங்க பிரகாசிச்சாரு? எப்படிங்க கேக்குறீங்களா? இல்ல வார்ப்புல தான் இருக்கா பாயாசம்? கேக்குறீங்களா? பாயாசம் அங்க எத்தனை பாயாசம்? 2 பாயாசம். ஏன் நீங்க சாப்பிடல? எனக்கு சுகுரு, எனக்கு சுகுரு. அங்க போய் சொல்லணும், பரலோகத்தில் போய் சொல்லணும். பரலோகத்தில் ஓடி வந்து கேட்பான், ஹலோ செல்வம் செல்வம், அது எப்படிரா இருக்கும்? ஓடி வரும் மோசே, எப்படிரா இருக்கும்? வார்ப்புல இருந்தது அப்படின்னா எப்படி இருக்கும்? பைத்தியக்கார பயல, எத்தனை வருஷமா, ஒரு 2000 வருஷம் பேக்கில் பிறந்திருந்தேன்னா நான் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு எப்படி இருக்கும்? பரலோகத்தில் போனோன்னு எப்படி இருக்கும்? சே, இததான் அந்த பைத்தியக்காரன் சொன்னான் போல இருக்கு. யாரு பைத்தியக்காரன்? யாரு? நான் தான். இததான்டா அவன் சொன்னான். வருமா இல்லையாங்க? அதாங்க இங்க அந்த அறிவை உள்ளத்துக்குள்ள டேஸ்ட் பண்ணணுங்க. பாருங்களேன், இருளிலிருந்து வெளிச்சத்தை, இருளிலிருந்து வெளிச்சம்னா, இருளுன்னா என்ன? பிரச்சனை, போராட்டம், வியாதி, துன்பம், வருத்தம், வேதனை, இது இருள். வெளிச்சம் என்னது? வெளிச்சம்னா தேவனுடைய கிறிஸ்துவின் முகத்திலோட தமது மகிமையின் அறிவாகிய ஒளி. அறிவாகிய வெளி ஒளிய எங்க பிரகாசிக்க விடணும்? இருதயத்துல பிரகாசிக்க விடணும். அதுக்கு தான் நீ சபையை தேடி வரணும். ஹலோ, இங்க நீ வெற்றி அடையணும்னாலும் சரி, அங்க போய் அதை சாட்சியா சொல்லணும்னாலும் சரி, அறிவாகிய வெளிச்சம் உள்ளத்துக்குள்ள பிரகாசிக்கணும். ஹல்லேலூயா. அதாவது பாருங்க, நம்ம என்ன பண்றோம்னா, இந்த உலகம் கேட்கறது மாதிரி, உலகம் அப்ரோச் பண்ற மாதிரி, எனக்கு பசிக்குது சோறு, ஏல பசிக்கும் சோற குடுப்போன்னு சொல்ற சந்ததி தான் நீ நானும். எத்தனை பேர் புரிஞ்சுது? புரியல பாருங்க. இன்னும்
பசிக்குது சோற போடுன்னு கேட்கிற சந்ததி இல்ல. டேய், இவர்களுக்கு எல்லாம் பசிக்குண்டா, அவங்களுக்கு சோற போடு, சுவிசேஷமாகிய சோற போடு, வீதி வீதியா போடு, ஒவ்வொரு நாளும் போடு, வாரம் போடு, உன் வீட்டுல போடு, உன் நிலைக்கால இருந்து போடு, உன் கட்டளையில இருந்து போடு, உன்னை சுத்தி இருக்கிற உன் காம்பவுண்ட் தேவனுடைய சுவிசேஷத்தை ஒளி பரப்பட்டும். சொல்லி இருக்கிறாரா இல்லையா? இது பிரகாசிக்க பண்ணுங்க. பாருங்க, இப்போ நம்ம வீட்டுல எல்லாம் பாருங்க, முன்னாடி ஃபங்க்ஷனுக்கு தான் சீரியல் செட்டு போடுவாங்க, அப்படி இருக்கீங்களா? இப்போ ஒவ்வொரு வீட்லையும் என்னது சீரியல் செட்டு மாதிரி என்ன சொல்றாங்க, டூம் பல்ப் போட்டிருக்காங்களா இல்லையா? நானும் போட்டிருக்கிறேன். அல்லேலூயா. 2 நாள் பத்தலைன்னா 3ஆம் நாள் பீஸ் ஆகுது, பார்த்துக்கிடுங்க. அவங்களும் போட்டிருக்காங்க. அல்லேலூயா. வசனம் என்ன செய்யணும்? உங்களிலிருந்து பிரகாசிக்கணும், உங்க வீட்டிலிருந்து பிரகாசிக்கணும், பெனின் ஐயாட தோட்டத்தில் பிரகாசிக்கணும். அல்லேலூயா. 4 சைடும் வேலி போட்டா போதாது, என்ன போடணும்? வசனத்தை வேலியா போடணும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் எழுதி போட 3ஆவது நாள் நடக்கும்போது கர்த்தர் நல்லவர் அப்படின்னா, 3ஆவது நாள் அவன் நடக்கும்போது 2ஆம் நாளுக்கு 3ஆம் நாளுக்கு இடையில அவனை சுத்தி இருக்கிற எல்லாவனும் கெட்டவனா மாறி இருப்பான். கர்த்தர் நல்லவர். சுவிசேஷம் உள்ள இறங்கியாச்சு. முத நாள் பைத்தியன்னு சொன்னவன் 3ஆவது நாள் கர்த்தர் நல்லவர்னு யோசிக்க ஆரம்பிப்பான். இந்த பூமி எவனும் நல்லவன் கிடையாது, இந்த பூமி எதையும் நல்லதா உனக்கு தராது. ஆனா கர்த்தர் நல்லவர், அவர் நல்லவர் என்பதை நீ ருசிச்சிருக்கேன்னா அதை இந்த உலகத்துக்கு ருசிக்க வை, அந்த உலகத்துக்கு அதை வெளிச்சம் போட்டு காட்டு. ஹல்லேலூயா. வீட்டை சுத்தி எழுதி போடுங்க. ஏன் ஸ்டேட்டஸில் வைக்க சொல்றேன் வசனத்தை? உங்க ஸ்டேட்டஸை பார்த்தாலே பிரசன்ஸ் இறங்கணுங்க. சொல்லுங்க, உங்க ஸ்டேட்டஸை பார்த்த உடனே என்ன இறங்கணும்? நான் சில ஸ்டேட்டஸை மட்டும்தான் பார்ப்பேன், அப்படியே போய். ஏன்னா அதை திறந்தாதான் என்ன வரும்? நிறைய குரூப் இருக்கு. நான் எந்த குரூப்பை தொட மாட்டேன், இஷ்டம் போல குரூப் இருக்கு. சொசைட்டி ரிலேட்டடா நிறைய சோசியலிசமான நிறைய இதில் குரூப்பில் இருக்கிறேன். நான் முதல்ல எங்கே போவேன்? முதல்ல மை சர்ச்சுக்குள்ளே போய் பார்ப்பேன். நம்ம பேலோலாம் நல்லா இருக்காங்களா, எல்லாம் ஏதாவது ஒன்று உண்டா, உள்ளுக்குள்ளே டேஸ்ட் பண்ணியிருக்குதா? ஆமாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, வெளிச்சத்தின் பிள்ளைங்க. பக்கத்தில் சொல்லுங்க, நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைங்க. உங்களிடத்துலேருந்து வெளிச்சம் உலகத்துக்கு போகுமா? வசனம் சொல்லுது, நான் உலகத்துக்கு வெளிச்சம். இதை இயேசு சொன்னார், நம்ம தெய்வம் சொன்னார். அவர் சொல்றாரு, நீங்களும் உலகத்துக்கு வெளிச்சமாக இருப்பீர்கள், நான் உங்களுக்குள்ள இருக்கிறேன், நீங்கள் வெளிச்சமாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. இந்த பாருங்களேன், மரணம் உள்ளுக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கும் போது, அல்லேலூயா, அல்லேலூயா. பவுலும் இப்படிதாங்க. பவுல் பிரசங்கிக்கும் போது மேலே மாடியில் ஒருத்தன் தூங்கினானா. தூங்கி எங்கே விழுந்தானா? கீழே ஒரு கக்கூசு கொண்டு தோண்டிட்டு இருந்து அதில் நங்கு புங்குன்னு ஒடிஞ்சு கீழே விழுந்தானா. யாராவது எலும்பிய விடையில் வந்தாங்க, கூட்டம் முடிஞ்சு போய். இல்லை அன்னைக்குள்ள பயிலும் என்ன தெரியுமா, செத்தாலும் தூக்க மாட்டானுங்க தெரியுமா உங்களுக்கு? நியாயப்பிரமாணத்தின் படி பவுல் போய் என்னது தட்டி, சரி பாப்போ கூட்டம் முடிஞ்சுது, அடுத்த கூட்டத்திலேயாவது சாகாம வா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்குள்ள அவர் ஒளியா இருக்கிறாருங்க. சொல்லுங்க, இந்த ஒளி எப்படி வருமா? வசனத்தை கேட்க கேட்க உள்ள ஒளி வரும். இந்த ஒளி தான் உலகத்தை பிரகாசிக்க பண்ண போதுங்க. ஹல்லேலூயா. அந்த சுவிசேஷத்தின் ஒளியை வாங்கிக் கொள்ளணும் பாருங்க.
இந்த மகத்துவமுள்ள வல்லமை 7வது வசனம், எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். எதில் பெற்றிருக்கிறோம்? மண்பாண்டம்னா என்ன? நாங்க வெரி குட். அல்லேலூயா. தொடர்ந்து சபைக்கு வரணுன்றது இதுக்குதான். அல்லேலூயா. ஒரு நாள் கூட முடங்காம சபைக்கு வந்தா என்ன கிடைக்கும்? பொக்கிஷங்கள் கரெக்டாக கிடைக்கும். அல்லேலூயா. ரைட்டு. மகத்துவமுள்ள வல்லமை மண்பாண்டம்னா நம்ம சரீரத்தை பெற்றுக்கிறோம். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்து மனம் முறிவடைவதும் இல்லை. உண்டா இல்லையா? இதுக்கு ஒரே ஒரு ஹல்லேலூயா தான் வந்து இந்த ஆமேன் சொல்லாம, கரங்களை தட்டாம, உற்சாகம் இல்லாம எனக்கு பக்கத்துல வந்தீங்க, அப்படியே உறக்கிடுவேன். அடுத்த வாரம் தான் நீ எழும்புவேன். சோத்திரம். இயேசுவின் நாமத்துல மொத்த தூக்கத்தின் ஆவி இறங்குவதாக. எப்படி? கண்டிப்பா அப்படிதான் செய்வேன். அல்லேலூயா. நல்லா உட்கார்ந்து இருந்துட்டு அப்படியே அமெரிக்காக்கு எல்லாம் போயிட்டு, அப்படியே ஆப்கானிஸ்தானும் போயிட்டு, ஆமென் ஆமென். உங்களுக்கெல்லாம் ஜெபம் இல்லை. இன்னும் அந்த ஆளை மட்டும் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி ஒருக்கா பார்த்துக்கிடுவேன். அப்படி ஓட்டு போட்டாச்சு, முத்திரை குத்தியாச்சுடா. அல்லேலூயா. வசனத்தை கேட்கறதுக்கு விழிப்புள்ள பிள்ளைகளாக இருக்கணும். அல்லேலூயா. பிள்ளைங்க ஓடும், அது என்ன வேணால் செய்யும். நமக்கு எப்படா கேப்பு கிடைக்கும்? பிள்ளைய பார்க்கலாம், கம்பியை பார்க்கலாம், கேமராவை பார்க்கலாம். SONY சோனி. நான் இந்த மேக்ஸ் பீரியட் இருக்குல்ல, மேக்ஸ் பீரியடு கூட ஒரு வேளை அப்படின்னு நடிப்பேன். ஆனால் அந்த இங்கிலீஷ் பீரியட் இருக்குல்ல, கிராமர் பீரியடு, நடிக்கவே முடியாது. இப்படி இருப்பேன். எப்படி? அதே மாதிரி இருக்கு. அதை விட பயங்கரமா இருக்கிறீங்க. நானே ஒரு நடிகன். அல்லேலூயா. சொல்லுங்க. நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டோம். நாங்கள் ஒடுங்கி போகிறதே இல்லைங்க. கலக்கம் அடைந்து மனம் முறிந்து போவதும் இல்லை. ஏன்னா எங்களை காக்கிறவர் எங்களுக்காக இருக்கிறார். அவர் எனக்குள் இருக்கிறார். அவர் ஒளிவிட்டு கொண்டிருக்கிறார். அவர் என்னை கைவிடுவதே இல்லை. அதனால தான் என்ன செய்ய மாட்டேன், நெருக்கம் வரும், அது எனக்கு பெருக்கமாக தான் மாறும். எனக்கு கலக்கம் கொண்டு வரலாம், ஆனால் என் மனது முறியடைய முடியாது. என் மனது ஆர்ப்பரித்து சந்தோஷப்படும்படி கர்த்தர் எனக்கு நல்ல செய்திகளை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. நாங்கள் துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்பட்டு போகிறது இல்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து தோல்வியே இல்லைங்க. எப்படிங்க தோல்வியே? யார் சொல்றது? படைச்ச சாட்சால் தெய்வம் சொல்றாருங்க. தோல்வியே அடையாதுங்க. அடப்போங்க. கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்களுடைய சரீரத்தில் விளங்கும்படி இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். எப்படி? எதை சுமந்து திரிகிறோமா? நீங்க எத்தனை பேர் இயேசுக்கு மரணத்தை உங்க இருதயத்தில் சுமக்கிறீங்க? சிலவங்க எல்லாம் சும, அம்மா என்ன நல்லா பார்த்தாங்க, பொட்டுன்னு போயிட்டாங்க. என்ன பிரச்சனை பிரதர் உங்களுக்கு? அம்மா இறந்து போய் அது பாரமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படின்னவன் என்ன ஆச்சு? அவன் செத்தான்னு அர்த்தம். எப்படி? அவன் செத்த பணமா நடக்கிறான்னு அர்த்தம். ஆனா இயேசுவின் மரணத்தை நீ சுமந்த, அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இயேசு சாபத்துக்கு மரித்திருக்கிறார், இல்லாமைக்கு மரித்திருக்கிறார், வறுமைக்கு மரித்திருக்கிறார், எல்லா பாவத்துக்கும் மரித்திருக்கிறார். நானும் மரித்திருக்கிறேன். அதை தான் நம்ம சுமக்கிறோம். புரியுதா? இயேசுவின் மரணத்தை சுமக்கிறதுனா என்னது? நானும் அவர் எதெல்லாத்துக்கும் மரிச்சாரோ அதெல்லாம் நான் மரிச்சிருக்கிறேன். அவர் உயிரோடு எழும்பும் போது எதற்காக உயிரோடு எழும்பினாரோ, இனி மரணமே இல்லாத வாழ்வை அவர் பெற்றிருக்கிறது போல நானும் அவருடைய ஆவியினாலே பெற்றிருக்கிறேன். அந்த ஆவி எனக்குள்ள வந்து வெளிச்சத்தோட என்னை பிரகாசிக்க பண்ணி கொண்டிருக்கிறது.
ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு படிங்க பாருங்க, கர்த்தராகிய இயேசுவின் ஜீவனும் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படிக்கு. எது விளங்கும்படிக்கு? அம்மா செத்தாங்க, அப்பா செத்தாங்க, அண்ணன் செத்தான், தம்பி செத்தான், கோர விபத்து, அதில் இறந்து போனதுலேருந்து என்னுடைய இருதயம் மோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, அத்தோட என் வாழ்க்கை சேர்த்து விட்டது அப்படின்னு நீ வச்சிருக்கணும். துக்கம் வரும். நம்மளை நெருங்கினவங்க செத்துருக்கலாம் இல்லையா? செத்துருக்காங்களா? நெருங்குனவங்க பாரமாக இருந்திருக்கா இல்லையா? வருங்க. ஆனால் ஏன் தெரியுமா வருது? நம்ம அந்த மரித்தவர்களை தான் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம்? அதிக ஜீவனாக நினைச்சிருக்கோம். புரியுதா உங்களுக்கு? நம்ம நெருங்கினவங்க மரித்து போகும்போது சில டிசப்பாயின்மெண்ட் உண்டாகும். ஏன் தெரியுமா? அவங்க மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருப்போம் நம்ம. நீங்கள் அவங்க மேலே ஏன் நம்பிக்கை வைக்க போறீங்க? உங்கள் நம்பிக்கையே யாரு? தேவன். உங்க அழைத்தவருடைய அழைப்பின்படி நீங்கள் சகலவற்றை நிறைவேற்ற கடமைப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். அதுக்கு நீங்க ரெஸ்பான்சிபிள் பர்சன். had to finish it. ஹல்லேலூயா. உன வீட்டுல ஒருத்த மரிச்சா கூட ஆனா வச்சுக்கையா, காரியத்தை முடிச்சுட்டு திரும்ப வரோம். அதான் பைபிள்ல ஒரு வாட்டி ஆண்டவர் சொல்றாரு, மரித்தவர்கள் தங்கள் மரித்தவர்களை அடக்கம் செய்யட்டும். நீ பெட்டியை தூக்கிட்டு வாடா. அங்க மரணத்துக்குள்ள போறதுக்கு மாதிரி நிறைய இருக்காங்க. ஜீவனை பெற்றுக்கொள்ள ஆவலா இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். சபையே, சபை புரிஞ்சுக்கோ. சபைக்கு எந்த அட்வைஸும் தேவையில்லை. சபை ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கணும், நீ பிழைக்கணும்னா சபைக்கு வரணும். எதுக்கு வரணும்? சபைக்கு. நீ வாழ்வடையணும்னா சபைக்கு வரணும். மரணம் எங்க இருக்குது? பூமியில மரணம் இருக்குதுங்க. உன்னை எப்படா தட்டி போடலான்னு சொல்லி உன்னை பார்த்து கங்கணம் கட்டிட்டு இருக்குது இந்த உலகம். ஆனா தேவனிடத்துல வந்தேன்னா தேவன் உனக்கு ஜீவனை கொடுக்கிறவரா இருக்கிறார். பாருங்க, கர்த்தராகிய இயேசுனுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படி இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் அவருடைய மரணம் என்ன தெரியுமா? இந்த பூமியில ஒருபோதும் ஜெயிக்க முடியாத பாவத்தை பிசாசு மனுஷனுக்கு கொடுத்துட்டு போயிட்டான். பாருங்க, அந்த பாவத்துக்கு மரிச்சவர்களாய் நீங்க இருக்கும்போது அவருடைய ஜீவனம் எப்பொழுதும் உங்க வாழ்க்கையிலிருந்து விளங்கி கொண்டே இருக்கும். இழந்தவைகளை கூட ரெட்டிப்பா தூக்கி கொண்டு வந்துரும். பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்படி எனில், கீழே வசனம் பாருங்க, எப்படி எனில் சௌக்கியமான எங்கள் மாம்சத்திலே இயேசுனுடைய ஜீவனம் விளங்கும்படி உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசு நிமித்தம் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறோம். எவ்வளவு சூப்பர்ல இது. விளங்குதா உங்களுக்கு? வசனம் படிங்க. எப்படி எனில் சௌக்கியமான எங்கள் மாம்சத்திலே, இந்த சரீரம் சௌக்கியமா தான் இருக்குது, இயேசுனுடைய ஜீவனம் விளங்கும்படி உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டே இருக்கிறோம். அவர் எந்த மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார்? பாவத்துக்கு, சாபத்துக்கு, தரித்திரத்துக்கு ஒப்பு கொடுத்தார். இப்ப நீங்க எதுக்கு ஒப்பு கொடுத்துருக்கீங்க? இனி நீங்க சொல்லலாமா, எனக்கு ஒரே சாபங்க, பக்கத்து வீட்டுக்காரி சபித்து விட்டாள், அந்த கணத்திலிருந்து என் வாழ்க்கையில எல்லாம் சபமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. பாஸ்டர் ஒரு நாள் நேரம் கிடைச்சால் வந்து ஜெபிக்க வேண்டும், எங்கள் வீட்டுல சாபம் போக வேண்டும். போகாது. எது உள்ள வரணும்? இந்த சுவிசேஷ சத்தியம் உள்ள வரணும். உள்ள வராத சாபம் போகாது. நாங்க கொஞ்சம் எண்ணெயை தடவையோ சாபம் போயிற்று. ஹல்லேலூயா. எண்ணெய் காய்ந்த உடனே சாபம் மறுபடியும் வந்து விட்டது பாஸ்டர், ஓடி வாருங்க எண்ணெயோடு. ஹல்லேலூயா. நீ எண்ணெயை தடவு அடையாளமா, நீ தண்ணியை தள்ளி அடையாளமா, அது இல்லை விஷயம். உன் உள்ளத்துல காரியம் மாறலைன்னா உன் வாழ்க்கை மாறாது. அதனால இந்த வசனம் சொல்லுது, எப்படி சௌக்கியமான எங்கள் மாம்சத்துல, இந்த மாம்ச சரீரத்துல இயேசுவினுடைய ஜீவன், இயேசுவினுடைய வாழ்வு. அந்த வாழ்வுக்கு பேர் என்னது? நித்திய வாழ்வு. அந்த நித்திய வாழ்வு எல்லா நாளும் வாழும்படி, நித்திய வாழ்வுனா வெற்றி வாழ்வு, தோல்வி இல்லாத வாழ்க்கைய இதுல வாழும்படி, இந்த சரீரத்துல வாழும்படி உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும், சொல்லுங்க, ஒவ்வொரு செகண்டும் கிறிஸ்துவின் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். உங்களை பார்த்து கெட்டார்த்த பேசுறான் ஒருத்தன், உடனே என்ன வருது உனக்கு?
இப்போ சண்டே சர்வீஸ் முடிச்சுடுங்க, போன உடனே ஒருத்தவங்கள பக்கத்து வீட்டுக்கு வரவங்கள கெட்ட வார்த்தை பேசுகிறான், உங்களுக்கு என்ன வரும்? சோதரா சோதரா ஹல்லேலூயா பாஸ்டர் சொல்லியிருக்கிறார், ஹல்லேலூயா நாங்கள் ஹல்லேலூயா. சாயங்காலம் விழிக்கிறான், ரபல கரப சந்த ரபல கரபா. மறுநாளை காலையில் உறக்குது எழும்புனோன்னு ரக்கர பக்கர பக்கரன்னு விழிக்கிறான் அவனுக்கு அந்நிய பாஷையில். உனக்கு உடனே சம்கல பரபர துருபரகந்தர பல பரபர பரகல் துருபக்கல் பரா அந்நிய பாஷை தாண்டி அதிகமாய் தெரிந்த பாஷைக்குள்ளே வசமாய் நுழைந்து விடுவீர்கள். ஏன்னா எப்பொழுதும் நீங்க மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கல. ஞானஸ்தானத்தோட மரணம் முடியல, மரணத்துக்கு எப்போ ஒப்பு கொடுக்கணும்? நான் செத்தவனாயிருக்கேன். நீ எப்போ உன் எதிரிக்கு முன்னாடி செத்தவன மாதிரி ஆகிறியோ புரிஞ்சுக்கோ, உன் எதிரி முடிஞ்சான்னு அர்த்தம். அப்பொழுதுதான் யுத்தம் முழுவதும் கர்த்தருடையதாய் மாறும். ஹல்லேலூயா. நான் தேசிக்கிற புத்திரன் மேல நீ என்னடா செய்வ? அவர் ஊதுனா அவன் எங்கேயே கிடப்பான், தேடியும். நேற்றைய தினத்திலே கெட்ட வார்த்தை பேசின அருமையான சகோதரன் இங்கே இருந்தார் அல்லவா, எங்கே போனார்? நாங்களும் அவரை தேடி கொண்டிருக்கிறோம், காணவில்லை. அல்லேலூயா. அப்படி மாற்றி விடுவார். புரியுதா? சபைக்கு புரியுதானே டவுட்டா இருக்கு. புரிஞ்சவன உடனே இவனுகிட்ட போய் சொல்லணும், அப்ப அப்படிதான் கிடைக்கும். எப்படி? உங்களில் ஒருவனை என் நாமத்தின் நிமித்தம் ஏற்றுக்கொண்டால் உன்னை ஏற்றுக்கொள்ள. என்ன நீங்க ஏற்றுக்கொள்றீங்களா? என்ன ஏற்றுக்கொள்ளல. வசனம் படிச்சனா இல்லையா? என் வசனத்தை ஏற்றுக்கொள்றவன் உன் வசனத்தையும். நான் என்ன திரும்ப தனி கதை வசனம் திரைக்கதை எழுதிய இங்கே வந்து வரேன், அவருக்கு வசனத்தை தானே போதிக்கிறேன். என் வசனத்தை ஏற்றுக்கொண்டோம் உன் வசனத்தையும். உன் வசனத்தை ஏற்றுக்கொள்ளாதவன் என் வசனத்தை ஏற்றுக்கொள்ளலை, போடா. யார்கிட்ட சொல்கிறாரு? என்கிட்ட. அல்லேலூயா. அதனால நான் போடா. அல்லேலூயா. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. அல்லேலூயா. ரைட்டு. இப்படி மரணமானது 12 எங்களிடத்திலும் ஜீவனானது உங்களிடத்திலும் பலன் செய்கிறது. விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடி நான் பேசுவேன். நமக்கு நெருக்கம் வர்றதெல்லாம் உண்மைதாங்க. புரியுதா? நம்மளை பார்த்து ஒருத்தன் உங்களை பார்த்து அநாகரியமாக பேசுகிறான்னு வைங்களேன், உங்களுக்கு என்ன ஆகும்? அநாகரியமாக பேசினா என்ன ஆகும்? கோவம் வரும். அப்படி கோவம் வருதுனாலே நீங்க யாரா இருக்கிறீங்க? இன்னும் சாகலைன்னு அர்த்தம். எப்படிங்க பாஸ்டர் நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு கோவம் வராத இருக்கும், நம்மளே ஆக்கிடுவாங்க அந்த இடத்துல. ஆமாங்க அப்படின்ற மாதிரி பாஸ்டர் நீங்களே சொல்லுங்க, நம்ம எல்லாம் மனுஷர்கள். அப்படி போதிக்கலையே. எப்படி பஞ்சாயத்துக்கு நம்மளையும் கூட்டி வச்சுட்டு நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க. என்ன சொல்றது? நிறைய வார்த்தை சொல்லி இருக்கிறோம், இப்போ ஒரு வார்த்தை எப்படி சொல்றது? ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்றதுன்னு என்ன செய்யும்? ஒரு வார்த்தையில் அங்கேயும் இப்போ நீ நிறைய டைம் எடுக்காத ஒரு வார்த்தை. ஆமா பாஸ்டர் ஆண் தொடங்க. ஆமா பாஸ்டர் நம்மள நான் சொல்லட்டுமா? உங்களை பார்த்து ஒரு ஆள் ஹர்ட் பண்றாங்க, உங்களை ஹர்ட் பண்றாங்க, உங்களுக்கு ஹர்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க யாரா இருக்கிறீங்க? பழைய செல்லப்பனுக்கு பிள்ளையா இருக்கிறீங்க, மாரியப்பனுக்கு பொண்டாட்டியா இருக்கிறீங்க, மாம்ச மனுஷனாகவே இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆனால் உங்களை பார்த்து கெட்ட வார்த்தை பேசுகிறான், அநாகரியமாக நடந்து கொள்ளலாம், உங்களுக்கு ஒன்றுமே ஆகலை. ஆண்டவரே பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள். அப்ப சொன்னார் பாரு, அந்த சாயல் அந்த ஆவி உனக்குள்ள இருந்தா நீ புது சிருஷ்டியா இருக்கிறாய். பழையதை பத்தி உனக்கு யோசனையே வேண்டாம். ஹல்லேலூயா. ஏன்னா நமக்கு ஹர்ட்டிங் வரும் பாருங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரே ஒரு ஹர்ட்டிங் தான் வரணுங்க, அவருடைய வசனத்தை குறித்த காரியத்தில் மட்டும் காம்ப்ரமைஸே பண்ணாதீங்க. தேவன் அதுக்கு மட்டும்தான் கோவப்பட்டார்.
ஆலயத்தில் நடக்க வேண்டிய சம்பவம் மட்டும்தான் நடக்கணும். ஆலயத்தை வியாபார கூடமாக மாற்றிடக்கூடாதுன்னு தான் ஆண்டவர் என்ன செஞ்சார்? அந்த இடத்துல மட்டும் தான் கோவப்பட்டார். தேவ சமூகத்தை அவ்வளோ தெளிவாக வச்சுருக்கணும். தேவ சமூகத்தில் பாருங்கள், எனக்கு கோவமெல்லாம் வருது பாருங்கள். நான் வேணுன்னே உட்காந்து இன்னைக்கு சுனிதாவுக்கு ஒன்று கொடுக்கணும். எப்படி கொடுக்கலாம்? வசனத்தை திருப்புங்கள். ஐயா, அந்த வசனத்தை பிராக்கெட் பண்ணியா வரேன் நான். எனக்கே தெரியாதுங்க. பாருங்களேன், அது வேற கள்ளனாக்கி. பேதுருவே திட்டினாரு. பேதுரு கூட இருந்தான் பார்த்துங்க. கூட இருக்கிறவன் நல்லா வாங்கி கட்டுவான். எப்படி நான் சொல்லட்டுமா? கூட இருக்கிறவன் வாங்கி கட்டுறான்னா அவன் மேல அபிஷேகம் கொட்டுதுன்னு அர்த்தம். மரித்த அவன் காட்டி கொடு. அவன் என்னங்க துதிக்கவும் சபிக்கவும் செஞ்சான். கடைசியில் போய் மொத்த அபிஷேகத்தை அவன் தாங்க வாங்கினான். உன் மேல் என் சபையை பாதாளத்தின் வாசல் ஒன்ன மேற்கொள்ளாது பாரு. எப்பவுமே எங்க இருக்கணும்? சபையோட, பாஸ்டரோட. இவன் என்ன செஞ்சுட்டு போறான்? சேரெல்லாம் போட்ட பிறகு போவோம். சரி போட்டிருப்பாரு. எல்லாம் கதை முடிஞ்ச பிறகு அப்படி இல்லை. எப்போ வந்திருக்கணும்? சபையை குறித்ததான அக்கறை, ஊழியத்தை குறித்ததான அக்கறை. நீங்க எடுக்கும் போது அந்த அபிஷேகம் உங்க மேல இறங்குங்க. அல்லேலூயா. இறங்குமா இறங்காதா? அல்லேலூயா. இறங்குங்க. பார்த்தீங்களா? அதில் ஒரு நம்பிக்கை இல்லை. இறங்குமா? இறங்குனாலும் வேண்டாம். நமக்கு ஒரே ஏற்றமெல்லாம் இருக்கு. வீடு ஏற்றத்தில் இருக்கு. இறக்கத்தில் இருந்திருப்பி. விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். வசந்த சொன்னேன். அல்லேலூயா. அதுக்கும் வரும், புரியுதா? ஆனா உங்களை வேணும்னே ஒருத்த கோபத்தை உண்டாக்குறான்னு வைங்களேன். வேணும்னே மாம்சத்தின்படி உங்களை கோபம் உண்டாக்குறான்னா உங்களுக்கு என்ன வரக்கூடாது? என்ன வரக்கூடாது? கோபம் வரக்கூடாது. ஆனா ஆவியின்படி பரிசுத்த ஆவியார் வசனத்தின்படி ஒன்று உணர்த்துறாருன்னா அப்போ உனக்கு கோபம் வரக்கூடாது. என்ன வரணும்? புத்தி, அறிவுக்குள்ள பட்டை திட்டு. எனக்கு அறிவு சரியில்லை, எனக்கு கரெக்டா வசனத்தின்படி பேசிட்டீங்க ஆண்டவரே, கரெக்டா ஆண்டவரே, உண்மை ஆண்டவரே, நான் இதை வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே, என்ன இதன்படி நடத்தும்படி எனக்கு கிருபையே செய்யுங்கன்னு உடனே கேட்டுறணும். கேட்கிறேன்னா ஆண்டவர் தந்துருவாருப்பா. கர்த்தர் சமூகத்தினுடைய வார்த்தை உங்களை புடமுடுதுன்னா அதுக்கு ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னைக்குமே அப்படி இனிமையா ஆண்டோடைய வார்த்தை இனிமையா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இனிமையா இருக்குமா? குழந்தையை பெற்றெடுக்கிறது இனிமையாட்டா இருக்குது? கொஞ்சம் கஷ்டம் இல்லை? கஷ்டமா இருக்குல்ல? ஆனா பெற்றெடுத்த பாருங்க, அந்த யாருக்கு முதல் சந்தோஷம் வரும்னா அந்த தாய்க்கு. பா வருமா இல்லையா? அம்மாமாருக்கு தெரியும்ல. அத மாதிரிதாங்க முதல்ல எனக்கு தாங்க சந்தோஷம் வரும். நான் ஒவ்வொரு ஆளே அப்படி பார்ப்பேன். ஆண்டவரே ஜெயிக்கணுமே, ஜெயிக்கணுமே, ஜெயிக்கணுமே. இவங்க ஜெயிக்கிறதுக்கு இது குறைவாக இருக்குதே. அது ஆண்டு சமூகத்தில் கொண்டு போயிட்டே இருப்பேன். இதை என்ன செய்யலாம், இதை எப்படி மாற்றலாம், இது என்ன செஞ்சா இவங்கள்ட்ட இப்படி பேசினா இவங்களுக்கு புரியுமா, இல்லை இப்படி பேசினா அவங்க தப்பாக நினச்சிப்பாங்களே. அப்போ ஆவியானவர் தான் அதை பேசணும். அது வசனத்தின்படி தான் பேசணும். ஹல்லேலூயா. அது சபையில் தான் நடக்கும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மளை என்ன செய்வார்? புடமிட்டு நம்மளை சீர்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருப்பி கொடுங்க கடைசியா எபேசியர் 4ஆம் அதிகாரம் 17 எபேசியர் 4. ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புற ஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விவகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். நீங்களோ எவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே
கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். போதும். எதை தரித்து கொள்ளணும்? புதிய மனுஷனை. மெய்யா அந்த நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை எப்படி தரித்து கொள்வீங்க? இப்போ நீங்கள் கட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் கட்டிட்டு வந்துட்டீங்கல்ல, இன்னும் கட்டினதோட இது பழசாயிருச்சு. அடுத்த வாரம் வரும்போது புதுசு கட்டிட்டு வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்வீங்க? புதுசாக வாங்குவீங்களா இல்லையா? இந்த வாரம் நீங்கள் ஞானத்தை கற்றுக்கொண்டீங்க, அடுத்த வாரம் உங்களுக்கு கர்த்தர் என்ன செய்வார்? புதிய ஞானத்தை கற்றுத்தருவார். அந்த புதிய ஞானத்தை கற்றுக்கொண்ட உடனே புதிய ஆவி உங்களுக்குள்ள வரும், புதிய பலன் வரும், புதிய சமாதானம் வரும், புதிய வழி பிறக்கும். அந்த புதிய வழி பிறந்த உடனே என்ன நடக்கும்னா வெற்றி வந்துடும். தேவன் தீர்மானித்த வெற்றி, உலகம் கொடுக்கிற வெற்றி இல்லை. ஈசாக்கு காலையில் நான் பேசினேன் ஆண்கள் ஜெபத்தில். ஈசாக்கு விதைச்சு எத்தனை மடங்கு அறுத்தான்? எந்த நிலத்தில் அறுத்தான் தெரியுமா? அது இஸ்ரவேலிலே காஞ்சு போன செழிப்பான நாட்களில் கூட கனி கொடுக்காத ஒரு நிலம் தான் அவன் விதைச்ச நிலம். அது எப்போ விதைச்சான்? பஞ்சங்க. பஞ்ச காலத்தில் எங்க விதைச்சாலும் என்ன செய்யாது? செழிப்பான இடத்துல கூட விதைச்சா வராது. இவன் எங்க விதைச்சான்? ஒரு நாளும் கனி கொடுக்காத ஒரு நிலமும் பஞ்ச நாட்கள்ல யோசிக்கவே முடியாத ஒரு நிலமும் ஆகிய அந்த அந்த கானான், அந்த ஏரியாவில், அதுக்கு பேர் மறந்துட்டேன், அந்த நிலத்துல தான் யாரு விதைக்கும்படி, ஈசாக்கு விதைக்கும்படி நிலம் கொடுக்கப்பட்டது. அந்த நிலத்துல எவ்வளவு அர்த்தானா? 100 மடங்குங்க. அந்த 100 மடங்குன்னா என்னன்னு சொல்லட்டுமா? 100 மடங்குன்னா உலகத்தால் தருகிற, இதை நான் ஒரு நாளைக்கு உங்களுக்கு போதிக்கிறேன், ஆழமா உங்களுக்கு போதிக்கிறேன். உலகத்தில் மேக்சிமம் கொடுக்கிற ஒரு விதை கொடுக்கிற மேக்சிமம் அவுட்புட், மேக்சிமம் அவுட்புட்டை இன்று 100. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விதை 100 கனியை கொடுக்கும்னு வச்சுக்கோங்க. ஒரு தென்னை ஒரு முறை 100 கனியை கொடுக்கும்னு வைங்களேன். அது மேக்சிமம். சில தென்னை 30 கொடுக்கலாம், 20 கொடுக்கலாம். ஆனா கனியே கொடுக்காத ஒரு இடத்துல இந்த 100 இன்று 100 எவ்வளோ ஆச்சு? ஒரு கால்குலேட்டர் சைடில் எல்லாம் சபைக்கு 10,000. அப்போ ஒரு கனியில் எவ்வளோ வரும்? 100 வரும், அப்படி தானே? அதுதான் பெரிய செழிப்பு. உலகத்திலே பெரிய செழிப்புன்னா ஒரு கனியில் 100, ஒரு மரத்தில் 100 கனி வர்றது பெரிய செழிப்பானது. ஆனா தேவன் சொல்றாரு அவன் 100 மடங்கு அறுத்தான்னு. அப்ப இந்த உலகத்துல கொடுக்கிற மேக்சிமம் கனியை இன்டு 100 அடிச்சா எவ்வளவு வரும்? 10,000 வரும். அது எங்க வந்திருக்கு? ஈசாக்கினுடைய வறட்சி நிலத்துல வந்திருக்கு, தேவனுடைய மனுஷனுக்கு வந்திருக்கு. நான் சொல்றேங்க, உங்களை என்னை எதுக்கு தெரியுமா தெரிந்தெடுத்து இந்த சபைக்கெல்லாம் கொண்டு வந்து இந்த பூமிக்கு எதுக்கு கொண்டு வந்தார் தெரியுமாங்க? அவருடைய 100 மடங்கு கொடுக்கணும். உன் வாழ்க்கையில் செழிக்கிறதுக்கு வழியே கிடையாதா இருக்கலாம், நீ படிக்கலையா இருக்கலாம்,
நீ எதையுமே பெற்றுக்கொள்ள தகுதி இல்லாமல் இருக்கலாம். உன்னை நீ பார்க்கும்போது உனக்கு தகுதியே இல்லைன்னு நீ எதில் கருதுகிறியோ அதில் தான் கர்த்தர் உனக்கு 100 மடங்கு, இந்த உலகத்தின் 100 மடங்கு இல்ல, இந்த உலகத்துல இருக்கிற ஞானிக்க கணக்கு எடுத்துக்கோ, இந்த உலகத்துல இருக்கிற பெரிய பணக்காரருக்கு கணக்கு எடுத்துக்கோ, அந்த பணக்காரன் இன்று 100 இஸ் ஈக்குவல் டு கர்த்தருடைய அறுவடை. அதுதான் உன் அறுவடை. நிறைய பேர் புரியலன்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் புரிஞ்சது கை காட்டுங்க. பரவாயில்லையே, ஆனாலும் கொஞ்சம் புரியல. உங்களுக்கு புரியலையோ? புரிஞ்சுதா? இஸ்ரவேல்ல ஒரு கொலை திராட்சை, ஒரு திராட்சை கொலையை தூக்குறதுக்கு 10 பேருக்கு மேல வேணுமா? எப்படி? ஒரு கொலை திராட்சை கொலையை தூக்குறதுக்கு 10 பேர் வேணுமா? இது செழிப்பான ஒரு கனி கொடுக்கிறது. அப்படின்னா ஈசாக்கு விதைச்ச தோட்டத்துல எவ்வளவு வரும்? அவனுக்கு கனி தூக்கணும்னா எத்தனை பேர் வேணும்? 10 into 100 எவ்வளவு? 10 into 100 எவ்வளோங்க? அப்போ ஒரு கொலையை தூக்க 1000 பேர் வேணும். எவ்வளவு நம்ம பிரமிக்க முடியுது. அதை யோசிக்கிறதுக்கு கஷ்டமா தானே இருக்குது. அது எங்க தெரியுமா? வறட்சியான இடத்துல வந்துங்க. அது வரைக்கும் கனியே வரலைங்க. நான் சொல்றேங்க, உங்களுக்கு யாராவது நிலத்தை வஞ்சித்து தந்தாங்களா? பாகம் பிரிக்கிறதுல கலர் தோட்டத்தை தந்தாங்களா? பாகம் பிரிக்கிறதுல உங்களுக்கு பாருங்க, எனக்கு அப்பனுக்கு பாகம் பிரிச்சதுல கலர் தோட்டத்தை தான் கொடுத்தாங்க. இப்ப கல்லறைக்கு மேலே என்ன செஞ்சிருக்கிறோம்? சபை ஆண்டவர் வாரி விதைச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாங்க, இது ஒரு ஒதுக்குப்புறம். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த இடத்தான் தெரிஞ்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுல தான் பிசாசுக்கு கண்ணே. புரிஞ்சுதா உங்களுக்கு? ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? எங்க அப்பனுக்கு கொடுத்த இடம் தான் இந்த கல்லறை தோட்டம். இதை ஒதுக்கி, இது பிளான் பண்ணி ஒதுக்கி போட்ட இடம். சொல்ல போனா வஞ்சிச்சுட்டாங்கன்னாச்சு அர்த்தம். வஞ்சித்த மாதிரி இல்லையா? இப்ப நான் சொல்றேங்க, இதெல்லாம் கேட்டு இருப்பாங்க, கேட்கும். அல்லேலூயா. ஆனா இதுக்கு மேல இப்ப பயங்கர கண்ணுங்க. எப்படி? இதுக்கு மேல இப்ப பயங்கர கண்ணு. சும்மா நாளும் மெழுகுதிரி கொளுத்த வருவாங்க. எப்படி? இல்லைன்னா இங்க ஆளே இல்ல, இப்போ சுத்தி முழுத்திரி கொளுத்து. யாருக்குறா கொளுத்துறிய? அல்லேலூயா. இதுதான் ஆண்டுடைய மகிமை. அல்லேலூயா. தேவன் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். நீ எந்த ஆளு, எந்த குலம், எந்த கோத்திரம், எந்த ஜாதி, எந்த இனம், நீ எதால இந்த பூமியினால கீழே இப்படி பார்க்கப்படுறியோ அந்த பூமி முடியலடா. இந்த உறக்கத்துல சிக்கி தெரிப்பானுங்க தெரியுமா? நம்ம பேகனவை பார்த்து விளங்கல, இதெல்லாம் விளங்காது. நீங்க இனி கானானுக்கு ஈசாக்குக்குள்ள ஈசாக்குல இருந்து அந்த 10 மடங்கு பெரு 100 மடங்கு பெருகி வரல பாருங்க. எங்குள்ள இப்ப கத்தி இருப்பீல, இப்ப அழகா இருந்து விளங்குச்சு அவங்களுக்கு. நான் சொல்லட்டுமா? வயலட்டை பார்த்து வயலட்டை எதிர்க்கிறவன் கனவு காணும் போது வயலட் எப்படி தெரியணும்? ராத்திரி இப்படி கத்துவோம், மறுநாளைக்கு உனக்கு கிட்ட போவோம். அல்லேலூயா. உன்னை குறித்ததான பயத்தையும் திகிலையும் கெடியையும் உண்டாக்குவோம் இல்ல? அல்லேலூயா. என்னை பார்த்து ஒரு பயம் இருந்தது என் குடும்பத்துக்கு, அது எனக்கு தெரியும். ஆனா நான் ஸ்வீட் என் குடும்பத்துக்கு நானு. ஆனா இப்ப அதை விட ஸ்வீட். ஆனா அவங்களுக்கு மட்டும்
தண்ணி தாங்க, ஜூபிலின் தண்ணி கொடு, எரிப்பர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கும்போது நீ ஒதுக்கி தள்ளப்பட்டனா எழுதி வச்சுக்கோ. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் உனக்கு சொல்லுது, நீ தள்ளப்பட்ட இடத்திலேயே தவிர்க்க முடியாத மூளைக்கு தலைக்கல்லாய் கர்த்தர் உன்னை மாற்றுவார். அதுதான் கர்த்தரை அறிகிற அறிவு. தேவனை அறிகிற பிள்ளையை கேட்டுக்கோ. உன் மாம்சம் வெறும் பார்க்கிறதுக்கு மாம்சம் இல்ல, உள்ளுக்குள்ள அறிவாகிய ஒளி பிரகாசமாய் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அதற்கு முன்பதாய் எந்த தந்திரமோ மந்திரமோ சூனியமோ எந்த வஞ்சனையோ எதுவும் பலிக்காது. எல்லாம் அடங்கி முழுந்தி போகும். ஹல்லேலூயா. யார் சொன்ன உன்னை குறைஞ்சாலுன்னு? யாரா சொன்ன உன் ஜாதி மோசம்னு? எவன் சொன்னான் உன்னை? உன் அப்பன் சரியில்லாம எது வேணா சரியில்லாம இருக்கலாம். இந்த அறிவாகிய வெளிச்சம் உள்ள வந்த பிறதாண்டா இப்ப வாடா. எப்படி இப்ப வாடா பார்க்கலாம். எப்படி எப்படி சொல்லணும்? இதை ஏற்றி வச்சுட்டு சொல்லணும், இல்லைன்னா வராது. வாடா சொல்லுவாங்க. அடிக்கிறதுக்கெல்லாம் நிற்பாங்க, பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அவன் வெட்டோத்தி எடுப்பான், இவன் அருவா எடுப்பான். ஆனால் 2 சைடில் நீங்கள் கீழே வாட்ச் பண்ணா தெரியும், வெட்டிடாத இலைய. உன் மைண்டு வாய்ஸ் நல்லா தெரியுது. ஆனால் நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, அவன் வெட்டு கத்தி வச்சிருப்பான், இவனு வெட்டு கத்தி வச்சிருப்பான். 2 என்னை ஃப்ரீயாக விட்டு பாருங்க. நான் நாளை வாரம்ல, நாளைக்கு வரேன். இதுவே ஏன் ஏரியா இருந்திருக்கணும். புரியல? என் பிள்ளைகளுக்கு எதுதான் புரியும்னு தெரியலையே. அங்கிட்டு போனா அங்கேயும் வர மாட்டேன்றாங்க, இங்கிட்டு போய் விளக்கலாம்னா இங்கிட்டு வர மாட்டேன்றாங்க. ஹல்லேலூயா. பிங்கர பர 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 பர. பார்த்தது இல்லையோ? நம்ம நிறைய பார்த்துருக்க சாமி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அறிவாகிய ஒளியை உள்ள கொடுத்துட்டே இருங்க. சத்தியத்தை அறிவீர்கள். நான் சொல்றேங்க, என் பிள்ளைங்களை பார்த்து நான் சொல்றேன், கர்த்தர் கொடுத்த பிள்ளைங்க நீங்க ஈசாக்கின் சந்ததி. ஒதுக்கப்பட்ட இடத்துல, தள்ளப்பட்ட இடத்துல, மூளைக்கு தலைக்கல்லா, தவிர்க்க முடியாத கல்லா மாறுவீங்க. உன்னை வைக்காம, உன்னை அழைக்காம, உன்னை வச்சாம, உன்னை முன்னிறுச்சாம ஒன்று செய்ய முடியாது. ஏன்னா நீ தள்ளப்பட்ட கல். அந்த கல் கிறிஸ்து. உன் கூட இருந்தவர் அவரு. நீ வழிபட்டவரு. நீ என் நெஞ்சில சுமக்கிறவர் அவரு. அவருடைய வெளிச்சத்தை தாங்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தைரியமா இருங்க. ஹல்லேலூயா. உங்ககிட்ட 1000 தவறுகள் இருக்கலாம், உங்ககிட்ட 1000 குற்றங்கள், 1000 பிரச்சனை கொண்டு இருக்கலாம். ஆனா கர்த்தரை மெய் தெய்வமா ஏற்றுக்கொண்ட பிள்ளைய உன்னை கர்த்தர் சும்மா விட மாட்டாரு. உன்னை அவரு மலையின் மேல் இருக்கிற பட்டணமாய், தலைக்கு மேல. ஐயோ, நீங்க இந்த பைபிள் ஹிஸ்டரி எடுத்து பார்த்து பாருங்களேன். இந்த பைபிள் வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா எவெல்லாம் தள்ளப்பட்டான் அவனை தூக்கி வைத்திருப்பாருங்க. ஆகார் பாருங்களேன், தள்ளப்பட்டாங்க. ஆகார் என்ன செய்வாவா? அவன் என்னங்க பாவம் செஞ்சா? ஒரு வேலைக்காரியா இருந்தா இல்ல. ஆபிரகாமுக்கு மனைவி சொன்னதுனாலதான் போய் படுத்தா பாருங்க. என்ன செய்வா பாருங்க. பிள்ளையோட தள்ளப்பட்டா. ஆனா கர்த்தர் அவளுக்கு வனாந்திரத்துல வாக்கு கொடுத்தார். உன் ஜாதியை நான் ஆசீர்வதிப்பேன், கோத்திரங்களை உருவாக்குவேன். பண்ணி இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் நடக்குது. அந்த தேவனை நோக்கி பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், நீ யாராரு, நீ எவனாரு, நீ தான் அவருக்கு முக்கியம். ஒன்றை தூக்கி வைக்கிறதுல அவர் கவனம் இருக்கும். ஹல்லேலூயா. அதுக்கு நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் தெரியுமா? இந்த அறிவை ஒவ்வொரு நாளும் உள்ள விட்டுக்கிட்டே இருக்கணும். கிறிஸ்துவை குறித்ததான அறிவை, அவர் அறிகிற அறிவை நீங்க தெரிய 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 உள்ள இருந்து உங்க வாழ்க்கையின் மாட்சிமை
வெளிப்பட்டு கொண்டே இருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவர் எழுந்திருக்கலாம்.